நண்பர்களுக்கு வணக்கம். எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 11ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்புக்கான வரைவு விதிகளை மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டுள்ளது. எண்ம தரவு பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துவதும் தனிநபர் தரவுகளை வலுவாக பாதுகாப்பதும் மற்றும் தன்மறைப்பு உரிமையை உறுதி செய்வதுமே இந்த வரைவு விதிகளின் நோக்கம் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. உலகளாவிய அளவில் 137 நாடுகள் எண்ம தரவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றன. அதாவது 71% நாடுகளில் இதற்கான சட்டம் இருக்கிறது என ஐநாவின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழகம் இலங்கையை இணைக்கும் வகையில் பாலத்திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே 2015ஆம் ஆண்டு இந்தியா வந்தபோது தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை சுரங்க பாலம் அமைக்கலாம் என இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்தது. இதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னார் இடையிலான தொலைவு 23 கிலோமீட்டர் ஆகும். கடந்த 2024ஆம் ஆண்டுதான் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக வெப்பமான ஆண்டு என்று சர்வதேச வானிலை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மசோதா சட்டமானது. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான பிரவாசி பாரதிய சம்மான் விருதை 27 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் நேரடி வருவாயில் 28 மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக 1,73,030 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களில் இருந்து வருமான வரி, சுங்க வரி, பெருநிறுவன வரி, சொத்து வரி போன்றவற்றிலிருந்து மத்திய அரசுக்கு நேரடி வரி வருவாய் வருகிறது. இவற்றில் நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு 41% நிதி பகிர்வு அளிக்கப்பட வேண்டும். இந்த வரி பகிர்வில் பீகார் ரூபாய் 17,403 கோடி பெற்று முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தவணை அடிப்படையில் ஆன அனைத்து தனிநபர் கடன் பிரிவுகளிலும் மாற்றமில்லாத வட்டி விகிதத்தில் வாடிக்கையாளருக்கு வங்கிகள் கடன் வழங்குவது கட்டாயம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது. 2024இல் இந்தியாவின் பொருளாதாரம் 6.8% வளர்ந்தது. இந்த வளர்ச்சி 2025இல் 6.6% இருக்கும். 2026இல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் 6.8% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும், தவறான நோக்கத்துடன் பெண்களை பின்தொடர்ந்து சென்றால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாக்கள் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பெண்களை வன்புணர்வு செய்தல், கூட்டு வன்புணர்வு, மீண்டும் மீண்டும் குற்றமிழைக்கும் குற்றவாளிகள், பெண்ணை பின்தொடர்தல் உள்பட பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா ஆகிய சட்டங்களின் கீழ் தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. பெண்களை மின்னணு எண்ம முறை வழியாக அச்சுறுத்தினாலும் கடுமையான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கப்படும். இதற்கான சட்ட திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சிகளை நிர்வகிக்க
தனி அதிகாரிகளை நியமிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மகளிர் சுய உதவி குழுக்கள், நிதி மேலாண்மை உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்படுவதற்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள மின்மதி 2.0 கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நிகழாண்டுக்கான உலகளாவிய சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் அதாவது பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா 85வது இடத்தில் உள்ளது. நன்றி.